வீட்டில் இருக்கிற மரப்பொருட்களை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த விஷயத்தை உங்கள் ஃபவுண்டேஷனுக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால டெர்மைட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மரப்பொருட்கள் அஃபெக்ட் பண்ணாமல் மற்றும் டேமேஜ் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணும். இதை நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் பில்டிங் கட்டுறப்போ இதை பண்ணி ஆகணும். ஃபியூச்சரில் டெர்மைட்டால் வர ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது டெர்மைட் மட்டும் இல்லாமல் பாக்டீரியா மற்றும் ஃபங்கை வரதையும் ப்ரிவென்ட் பண்ணும். சரி வாங்க ப்ராப்பராக ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா 1 feet ஸ்பேஸ் விட்டு நம்ம இப்போ கிரிட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து நம்ம என்டையர் ஏரியாவுக்குமே ஃபார்ம் பண்ணணும். நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம்னா டெர்மினேட்டர் ஆன்டி டெர்மைட் டிசி. இந்த கெமிக்கலுக்கு 1 லிட்டர் கெமிக்கலுக்கு 20 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம் அப்படின்னா 10 லிட்டர்ஸ் ஆஃப் கெமிக்கல் போதுமானது. அப்போ 10 லிட்டர் நம்ம தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம 200 லிட்டர் கலக்கிக்கலாம் டோட்டலாக. நம்ம இப்போ கெமிக்கலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்க இடத்துல இந்த கெமிக்கலை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மேல் பரப்பில் 2 இன்ச் திக்னஸ்க்கு ப்ரெஷர் டெஸ்ட்டை நம்ம ஃபில் பண்ணி என்டையர் ஏரியாவுக்கும் ப்ரெஷர் டெஸ்ட்டை ஃபில் பண்ணி கன்சல்டேட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம பிசிசி பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது போல் சிவில் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள்.